வணக்கம். ஆகாசவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் 12 முதல் 14 வயதுக்கு உட்பட்ட சிறார்களுக்கு தவறாமல் கோவிட் தடுப்பூசி செலுத்தப்பட வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தேசிய தடுப்பூசி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. நாட்டில் தற்போது 15% பெண் பைலட்டுகள் பணியாற்றி வருவதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். யுக்ரைனுக்கு நிதியுதவி அறிவித்துள்ள அமெரிக்க அதிபர் திரு ஜோ பைடன் இது தொடர்பாக ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்களையும் நேருக்கு நேர் சந்தித்து பேச திட்டமிட்டுள்ளார். உலகக்கோப்பை மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவுக்கு எதிரான ஆட்டத்தில் 4 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்து வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். 12 முதல் 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் அனைவருக்கும் கோவிட் தடுப்பூசி செலுத்தப்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் நாட்டு மக்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் பணியில் இன்று முக்கியமான நாள் என்று குறிப்பிட்டுள்ளார். 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் குறிப்பிட்ட காலத்தில் முன்னெச்சரிக்கை தவணை தடுப்பூசியை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார். உற்பத்திக்கான இந்தியா திட்டத்தின் கீழ் உள்நாட்டிலேயே தடுப்பு மருந்து தயாரிக்கும் பணியில் வெற்றி காணப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள பிரதமர் புதிதாக கண்டுபிடிக்கப்படும் தடுப்பூசிகளுக்கும் பல்வேறு கட்ட ஆய்வுகளுக்குப் பின் அனுமதி அளிக்கப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். கோவிட் பெருந்தொற்றுக்கு எதிரான போரில் இந்தியா சிறப்பாக செயல்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உலகம் முழுவதும் பெருந்தொற்றிலிருந்து விடுபட வேண்டும் என இந்தியா மிகுந்த அக்கறை கொண்டிருந்த காரணத்தால்தான் தடுப்பூசி ஏற்றுமதி திட்டத்தின் கீழ் பல உலக நாடுகளுக்கு தடுப்பூசி ஏற்றுமதி செய்வதை முனைப்புடன் செயல்படுத்தியதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். அனைத்து மக்களும் முகக்கவசம் அணிவது, சமூக இடைவெளி உள்ளிட்ட கோவிட் வழிகாட்டு நெறிமுறைகளை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் என்றும் தடுப்பூசியை தவறாமல் செலுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். நாடு முழுவதும் 12 முதல் 14 வயதுடைய சிறார்களுக்கு கோவிட் தடுப்பூசி செலுத்தும் பணி இன்று தொடங்கியது. இந்த வயது பிரிவினருக்கு பயாலஜிக்கல் நிறுவனத்தின் கோபிவேக்ஸ் தடுப்பூசி செலுத்தப்படுகிறது. பயனாளிகள் கோவின் இணையதளம் மூலம் பெயரை பதிவு செய்தோ அல்லது தடுப்பூசி மையங்களுக்கு நேரில் சென்றோ தடுப்பூசி செலுத்திக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் 12 முதல் 14 வயதுக்கு உட்பட்ட சிறார்களுக்கான தடுப்பூசி செலுத்தும் பணியை திருப்பத்தூர் ஸ்ரீ மீனாட்சி அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் மாவட்ட ஆட்சியர் திரு அமர் குஷ்வாஹா தொடங்கி வைத்தார். இந்த வயதுக்குட்பட்ட சிறார்கள் அவசியம் தடுப்பூசி செலுத்திக் கொள்வதை பெற்றோர்கள் உறுதி செய்ய வேண்டும் என தாம் கேட்டுக் கொள்வதாக அவர் கூறினார். பள்ளிக்கு வர இயலாத குழந்தைகளுக்கும் வீடு வீடாக சென்று தடுப்பூசி செலுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு அமர் குஷ்வாஹா தெரிவித்தார். 12 to 14 ஃபுல்லா இந்தியால அனைத்து மாநிலத்தில் அனைத்து மாவட்டத்தில் இன்னைக்கு ஆரம்பம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்முடைய டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல 12 to 14 ஏஜ் குரூப்ல டோட்டல் பாப்புலேஷன் 35,000 பாப்புலேஷன்ஸ்க்கு நம்முடைய டிஸ்ட்ரிக்ட்ல ஆல்ரெடி நேற்று நைட் 33,000 வேக்சின்ஸ் வந்துருச்சு உசிருக்கு. ஸோ தயவு செய்து முதல்ல உங்க பேரண்ட்ஸ்ல பர்மிஷன்ஸ் கேட்டுருங்க. அதே மாதிரி இந்த பிளாட்ஃபார்ம்ல அனைத்து பேரண்ட்ஸ்ல ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். தயவு செய்து கொஞ்சம் ரிட்டர்ன்ல பர்மிஷன்ஸ் கொடுத்துருங்க. நம்ம இப்போ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் எல்லா பேரும் கவர்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வேக்சினேஷன் போனீங்க. தேசிய தடுப்பூசி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் இன்றைய தினம் 12 முதல் 14 வயதுக்குட்பட்ட சிறார்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் பணி தொடங்கப்பட்டிருப்பது குறித்து தமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளார். தேசிய தடுப்பூசி இயக்கத்தில் 180 கோடி டோஸ்கள் தடுப்பு மருந்துகள் செலுத்தி இந்தியா சாதனை படைத்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். உயிருக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் நோய் தொற்றிலிருந்து விடுபட தடுப்பூசி குறித்த விழிப்புணர்வு பொதுமக்களிடையே, குறிப்பாக கிராமப்புற மக்களிடையே ஏற்படுத்த வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். போலியோ இல்லாத நாடாக இந்தியா தற்போது உள்ளதைப் போல விரைவில் கோவிட் தொற்றிலிருந்தும் முற்றிலுமாக விடுபடுவோம் என்றும் திரு வெங்கையா நாயுடு தமது டுவிட்டர் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். தேசிய அளவிலான தடுப்பூசி செலுத்தும் இயக்கத்தில் இதுவரை 180 கோடியே 60 லட்சம் டோஸ் கோவிட் தடுப்பு மருந்துகள் செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கோவிட் தொற்றுக்கு தற்போது 32,811 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நாட்டில் குணமடைவோர் சதவீதம் தற்போது 98.72 உள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 3,884 பேர் குணமடைந்துள்ளனர். 2,876 பேருக்கு புதிதாக இந்நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் கொண்டிருப்பது ஆகாசவாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே,
விடுதலை பெருவிழாவின் ஒரு பகுதியாக சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப் பிரிவு விடுதலை பெருவிழா வினாடி வினா நிகழ்ச்சியை நடத்துகிறது. செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளில் காலை மணி 6:45 மாநில செய்தி அறிக்கைகளில் கேள்விகள் இடம்பெறும். அனைத்து மாவட்டங்களுக்கும் முக்கியத்துவம் அளிக்கும் நோக்கில் மாவட்ட வாரியாக நேயர்கள் பங்கேற்கும் வகையில் இந்த நிகழ்ச்சி மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. கேள்வி இடம்பெறும் போது அறிவிக்கப்படும் மாவட்டங்களின் நேயர்கள் மட்டுமே இதற்கான பதிலை AER News quiz@gmail.com என்ற மின்னஞ்சல் அல்லது 7350350295 என்ற கைபேசி எண்ணுக்கு வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பவும். அன்று காலை 8 மணி வரை பெறப்படும் அனைத்து சரியான விடைகளுக்கும் டிஜிட்டல் சான்றிதழ் வழங்கப்படும். முதல் 3 சரியான விடைகளுக்கு பரிசுகள் வழங்கப்படும். வெற்றி பெற்றவர்களின் விவரங்கள் மாநில செய்திப் பிரிவின் AER News_Chennai என்ற ட்விட்டர் மற்றும் AER News Chennai என்ற பேஸ்புக் பக்கங்களில் வெளியிடப்படும். விடுதலை பெருவிழா வினாடி வினாவில் பங்கேற்போம். விடுதலைக்கு வித்திட்டவர்களுக்கு புகழ் சேர்ப்போம். நாட்டில் தற்போது 15% பெண் பைலட்டுகள் பணியாற்றி வருவதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். விமான போக்குவரத்துத் துறையில் பெண்களின் பங்களிப்பை பாராட்டி இந்திய தொழில் வர்த்தக கூட்டமைப்பு ஏற்பாடு செய்திருந்த விழாவில் பேசிய அமைச்சர் இந்த துறையில் பெண்கள் ஆற்றி வரும் அரும்பணிகளை குறிப்பிட்டார். பெண் விமானிகள் சிறப்பாக தங்களது பணிகளை செய்து வருவதாகவும் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா பாராட்டினார். பஞ்சாப் மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவியிலிருந்து திரு நவ்ஜோத் சிங் சித்து விலகியுள்ளார். அவர் தமது ராஜினாமா கடிதத்தை காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியா காந்திக்கு இன்று அனுப்பி வைத்தார். நடந்து முடிந்த 5 மாநில தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சிக்கு ஏற்பட்ட பின்னடைவுக்கு தார்மீக பொறுப்பேற்று 5 மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர்களும் பதவி விலக வேண்டும் என அண்மையில் நடைபெற்ற காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ஸ்ரீநகரையொட்டியுள்ள நவ்காம் பகுதியில் பாதுகாப்புப் படையினர் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின்போது 3 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இச்சம்பவத்தில் கொல்லப்பட்ட தீவிரவாதிகளை அடையாளம் காணும் பணி நடைபெற்று வருகிறது. அவர்களிடமிருந்து ஆயுதங்கள் மற்றும் வெடிபொருட்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன. தொடர்ந்து அப்பகுதியில் தீவிரவாதிகளை தேடும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்க அதிபர் திரு ஜோ பைடன் அடுத்த வாரம் நேட்டோ அமைப்பைச் சேர்ந்த ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்களை சந்தித்து பேசவுள்ளார். இத்தகவலை தெரிவித்த வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் ஜென் சக்கி, பிரசல்ஸ் நகரில் இம்மாதம் 24ஆம் தேதி நடைபெறும் நேட்டோ உச்சிமாநாட்டில் ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்களை திரு ஜோ பைடன் நேருக்கு நேர் சந்தித்து பேசவுள்ளதாக தெரிவித்தார். யுக்ரைன் ராணுவத்தை பலப்படுத்த $13.6 பில்லியன் நிதியுதவி வழங்கவும், போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மனிதாபிமான அடிப்படையில் $1.5 டிரில்லியன் வழங்கவும் அமெரிக்க அதிபர் ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். யுக்ரைனை ஒட்டியுள்ள கிழக்கத்திய நேட்டோ அமைப்பு நாடுகளான போலந்து, ருமேனியா ஆகியவற்றுக்கு அமெரிக்க துணை அதிபர் திருமதி கமலா ஹாரிஸ் கடந்த வாரம் மேற்கொண்ட அரசுமுறை பயணத்தின் தொடர்ச்சியாக தற்போது அதிபர் திரு ஜோ பைடன் ஐரோப்பிய நாட்டு தலைவர்களை சந்திக்க இருப்பதாகவும் ஜென் சக்கி தெரிவித்தார். யுக்ரைன் ரஷ்யா இடையேயான அமைதி பேச்சுவார்த்தைகள் இன்றும் தொடரும் என யுக்ரைன் அதிபர் திரு ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். காணொலி வாயிலாக அவர் வெளியிட்டுள்ள உரையில் நேற்றைய பேச்சுவார்த்தையின்போது யுக்ரைன் தூதுக்குழுவினர் சிறந்த முறையில் பணியாற்றியதாக குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே யுக்ரைன் விவகாரத்தில் அமெரிக்காவின் நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக அந்நாட்டு அதிபர் திரு ஜோ பைடன் உள்ளிட்ட முக்கிய தலைவர்களுக்கு எதிராக ரஷ்யா தடை நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவுக்கு எதிரான ஆட்டத்தில் 4 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்து வெற்றி பெற்றது. மவுண்ட் மான்கனூயில் இன்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய இந்தியா 36.2 ஓவரில் 134 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 135 ரன் என்ற வெற்றி இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இங்கிலாந்து அணி 31.2 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 136 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இங்கிலாந்து ஒபன் பேட்மிண்டன் போட்டி பர்மிங்ஹாம் நகரில் இன்று தொடங்குகிறது. இந்தியாவின் PV சிந்து, சாய்னா நேவால், லக்ஷயா சென், ஸ்ரீகாந்த், சாய் பிரணீத் உள்ளிட்ட வீரர் வீராங்கனைகள் இதில் பங்கேற்கின்றனர். ISL கால்பந்து போட்டியின் 2வது கட்ட அரையிறுதி ஆட்டத்தில் ஹைதராபாத் இன்று மோகன் பகான் அணியை எதிர்கொள்கிறது. கோவாவில் இப்போட்டி இரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் 12 முதல் 14 வயதுக்குட்பட்ட சிறார்களுக்கு தவறாமல் கோவிட் தடுப்பூசி செலுத்தப்பட வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தேசிய தடுப்பூசி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. நாட்டில் தற்போது 15% பெண் பைலட்டுகள் பணியாற்றி வருவதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். யுக்ரைனுக்கு நிதியுதவி அறிவித்துள்ள அமெரிக்க அதிபர் திரு ஜோ பைடன் இது தொடர்பாக ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்களையும் நேருக்கு நேர் சந்தித்து பேச திட்டமிட்டுள்ளார். உலகக்கோப்பை மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா
இந்தியாவுக்கு எதிரான ஆட்டத்தில் 4 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்து வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை உடனுக்குடன் AIR_News_Chennai என்ற டுவிட்டர் பக்கத்திலும் செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.